அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இந்த காணொளியில் நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்ற தகவல் நந்திவர்மன் திரைப்படத்தின் திரை விமர்சனம். வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம். 1000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த பல்லவ மன்னர்களில் ஒருவரான சிங்கபுரி மன்னன் நந்திவர்மன் செஞ்சி பகுதியில் கட்டிய மாபெரும் சிவன் கோவில் ஒன்று மண்ணுக்குள் புதைந்திருப்பதும் அந்த கோவிலில் புதையல் இருப்பதும் தொல்லியல் துறைக்கு தெரிய வருகிறது. அதன்படி தொல்லியல் துறை பேராசிரியர் நிழல் ரவி, தொல்லியல் துறை அதிகாரி போஸ் வெங்கட் தலைமையில் மாணவர் குழு ஒன்றை ஆய்வு மேற்கொள்ள அங்கு அனுப்பி வைக்கிறார். ஆனால் அந்த கிராமத்தில் மாலை 6 மணிக்கு மேல் சில அமானுஷ்ய சம்பவங்கள் நடப்பதால் மக்கள் அந்த இடத்திற்கு செல்வதை தவிர்க்கிறார்கள். இதை பற்றி கவலைப்படாமல் போஸ் வெங்கட் குழு ஆய்வு மேற்கொள்கிறது. அப்போது ஒரு சிவபக்தர் வந்து பூமியை தோண்டக்கூடாது, மீறி தோண்டினால் ஊருக்கு தீமைகள் வந்து சேரும், இல்லையேல் மரணம் நிச்சயம் என்று ஒரு குண்டை தூக்கி போடுகிறார். அவர் சொல்வதை கண்டுகொள்ளாமல் ஆய்வுக்குழு தங்கள் வேலைகளை தொடர்கிறது. அதன் பிறகு ஒரு நாள் ஊர் தலைவரின் வீட்டு மாட்டு கொட்டகை தீப்பற்றி எரிகிறது. அங்கு கட்டியிருந்த கண்ணுக்குட்டி சாம்பலாகிறது. அது ஊருக்கு அபசகுணம் என்று பேசப்படுகிறது. ஒரு நாள் அந்த ஊரைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் மர்மமான முறையில் கொலையுண்டு கிடக்கிறார். இன்னொரு நாள் ஆய்வுக்குழுவில் இருந்த மாணவர் ஒருவர் மர்மமான முறையில் கொல்லப்பட்டு கிடக்கிறார். சிவபக்தன் சொன்னது போல பூமியை தோண்டுவதால் ஊரே நாசமாகிறதே, இன்னும் எத்தனை உயிர் பழி போகுமோ என்று ஊர் மக்கள் அஞ்சுகிறார்கள். இதனால் மறுநாள் ஆய்வுக்குழு வரும்போது ஊரில் ஆய்வு நடத்த மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். இந்த கொலைகள் பற்றிய விசாரணையை கையில் எடுக்கும் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் நாயகன் சுரேஷ் ரவி அந்த ஊரில் நடந்த கொலைக்கான காரணத்தையும் அதன் பின்னணியில் நடக்கும் மர்மங்களையும் எப்படி கண்டுபிடிக்கிறார், ஆய்வுக்குழு அதன் பிறகு அங்கு தங்கள் பணியை தொடர்கிறதா என்பது மீதி படம். ஒரு பிரம்மாண்ட படமாக எடுக்க வேண்டிய கதை, அதை பட்ஜெட்டில் பல அரிய தகவல்களுடன் மிக நேர்த்தியான படமாக சொல்லி இருக்கிறார் அறிமுக இயக்குனர் ஜி.வி. பெருமாள் வரதன். மக்களை ஏமாற்றும் பேர்வழிகள், அறியாமையை எப்படியெல்லாம் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்பதை விளக்கும் போலீஸ் இன்ஸ்பெக்டர் கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் சுரேஷ் ரவி அந்த பாத்திரத்திற்கு உயிர் கொடுத்திருப்பதுடன் சண்டை காட்சிகளில் உண்மையாக நடித்திருக்கிறார். நாயகனுக்கு உதவும் பாத்திரத்தில் நாயகி ஆசா வெங்கடேஷ் நடிக்க நிறைய வாய்ப்புகள் உள்ள வேடம். இன்னும் நன்றாக முயற்சித்திருக்கலாம். போஸ் வெங்கட், நிழல் ரவி, கஜராஜ் இந்த மூவரும் முக்கியமான வேடங்களில் நடித்திருக்கிறார்கள். இவர்களில் யார் வில்லன் என்று சொன்னால் நாம் பாவியாகி விடுவோம். அதனால் பாவி யார் அப்பாவி யார் என்பதை படத்தை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். ஆனால் மூவரின் நடிப்பும் படத்துக்கு பெரிய பிளஸ். மேலும் மீசை ராஜேந்திரன், ஆடுகளம் முருகதாஸ், அம்பானி சங்கர், கோதண்டம், ஜே.எஸ்.கே. கோபி என பலர் இந்த படத்தில் நடித்திருக்கிறார்கள். கலை இயக்குனர் முனிகிருஷ்ணன், சென் மாஸ்டர் சுகேஷ், ஒளிப்பதிவாளர் ஆர்.வி. சேயோன் முத்து, இசையமைப்பாளர் ஜெரால்டு பிலிக்ஸ் ஆகியோரின் உழைப்பு படத்தின் தரத்தை உயர்த்தியிருக்கிறது. நந்திவர்மன் கதை கிராமத்தில் நடக்கும் மர்ம கொலைகள், மாய வாள், சிலை கடத்தல் என்று தனது முதல் படத்திலேயே பல அரிய தகவல்களை கொண்டு திடுக்கிடும் திருப்பங்கள் கொண்ட திரைக்கதை, சஸ்பென்ஸ் உள்ள சுவாரஸ்யமான காட்சிகள் என்று அசத்தி இருக்கிறார் அறிமுக இயக்குனர் பெருமாள் வரதன். புதைந்தது கோவில் மட்டுமல்ல, ஒரு இனத்தின் வரலாறு என்று அவர் சொல்கிற போது ஒவ்வொரு கோவிலிலும் ஒரு கதை மட்டுமல்ல வரலாறும் புதைந்து கிடக்கிறது என்பதை உணர வைக்கிறார். கதை சொல்லும் திறமையும் படமாக்கும் திறமையும் ஒருங்கே பெற்ற அடுத்த ஒரு படைப்பாளி நமக்கு கிடைத்திருக்கிறார். அவரை வரவேற்போம், வாழ்த்துவோம். என்ன நேயர்களே, நந்திவர்மன் திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை தெரிந்து கொண்டீர்களா? சரி, தமிழ் வலைக்காட்சியை தொடர்ந்து பாருங்கள். தமிழ் வலைக்காட்சியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தமிழ் வலைக்காட்சியின் புதிய அப்டேட்டுகள் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வர அருகில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் அமுக்குங்க. கலை இலக்கியம் யாவும் மக்களுக்கே.